இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. அதுக்கு பேர் கண்காணிப்பு இல்லையே. விஜய் சொல்லியிருக்காருல, ஸ்ரீஆனந்த் சொல்லியிருக்காருல, போய் கலா ஆய்வு பண்ணுங்க, ரிப்போர்ட் கொடுங்கன்னு. விஜய் கட்சி அப்படியே இந்த இவருக்கு போடுவாங்கல்ல மாலை, எடப்பாடி பழனிசாமி கூட போடுவாங்க மாலை, கிரேனில் கொண்டு வந்து போடுவாங்க. அது மாதிரி தேனி மாவட்டத்தில் அந்த நிர்வாகி அவர் பிறந்த நாளுக்கு அப்படியே ஊர்வலம் நடத்துறது, கிரேனில் கொண்டு வந்து மாலை போடுறது, சால்வை போத்துறதுன்னா. புகழேந்தி அவர் வந்துட்டு இபிஎஸ் ரொம்பவே விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு சர்வாதிகாரி கையில போயிருக்கு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறது? 99% பொதுக்குழு உறுப்பினர்களால் கட்சியுடைய எம்எல்ஏ எம்பிக்களால் ஒருத்தரை பொதுச் செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் கட்சியை வழி நடத்துறாரு. அவர் எப்படி சர்வாதிகாரி ஆவார்? ஜெயலலிதா தலைமை ஏற்றுட்டு அதிமுக இருந்தவர் தானே. ஜெயலலிதா தலைமை எப்படி இருந்தது? ஒரு தலைவி அவங்களுடைய சர்வாதிகாரமாக தானே இருந்தது. ஆனால் கட்சி வெயிட்டாக இருந்ததா? அன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்துட்டு இன்னைக்கு அப்படியே இருக்குது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்கணுமா, இல்லை மாவட்ட செயலாளர்கள் மற்ற எல்லாரையும் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. இது பாதி நூற்றாண்டு கடந்து வந்த இது கட்சின்னு சொல்லலாம். இப்போதான் வந்துட்டு எல்லாரையும் கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறது சார்? அதுக்கு பேர் கண்காணிப்பு இல்லையே. அவர் சொன்னதே இதுலேயும் டிஎம்கேல அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுடைய இது நீங்கள் களப்பணி செய்யுங்க, கள ஆய்வு தானே சொன்னார். கள ஆய்வுனா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, இவரை போடலாமா, இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா, இல்லை இவரை விட அவர் புதுசாக இப்போ வந்திருக்காரு, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பிரபலம், அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார், செலவழிப்பார், அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர், அவரை போட்டோம்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல காங்கிரஸ் இவங்களாம் கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை ஒவ்வொரு தொகுதியிலும் எடுக்கிறதுக்கு பேர் தான் கள ஆய்வு. கட்சி நிர்வாகிகளுக்குள்ள சண்டை இருக்கும். இவர் ரொம்ப தொல்லை கொடுக்குறாரு, இவர் இருந்தார்னா சிக்கல், இவர் ஏடிஎம்கில் இருந்துட்டு டிஎம்கே வேலை பார்த்துட்ருக்காரு, இவர் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தால் தான் கரெக்டுன்னு பேசிகிட்டு இருக்காரு, அப்போ அதை எப்படி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கள ஆய்வுன்றப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இதை எடுத்துக்கிட்டு உட்காந்து என்னென்ன பண்ணணும், என்ன சரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் இது எல்லா கட்சியும் பண்ணும். விஜய் சொல்லியிருக்காருல, இவருக்கு புஷியானந்த் சொல்லியிருக்காருல, போய் கள ஆய்வு பண்ணுங்க, ரிப்போர்ட் கொடுங்கன்னு. அதுக்குடைய அர்த்தம் என்ன? கட்சி அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குது. புது நிர்வாகிகள் எப்படி கட்சியில் யாராவது இணைக்கலாமா? இப்போ ஒரு மதுரையில் பார்த்தா தேனியில் லெஃப்ட் பாண்டியா, அவர் இப்போவே டிஎம்கேலாம் தாண்டி போயிட்டுருக்கார். அந்த இவர் விஜய் கட்சி தேவகா அப்படியே இந்த இவருக்கு போடுவாங்கள்ல மாலை, நம்ம இவர் எடப்பாடி பழனிசாமி கூட போடுவாங்க மாலை, கிரேனில் கொண்டு வந்து போடுவாங்க. அது மாதிரி தேனி மாவட்டத்தில் அந்த நிர்வாகி அவர் பிறந்த நாளுக்கு அப்படியே ஊர்வலம் நடத்துறது, கிரேனில் கொண்டு வந்து மாலை போடுறது, சால்வை போத்துறதுன்னா, இது எல்லாமே அவர் என்ன சொன்னார்? இதுக்கு எல்லாம் நாங்கள் எதிரானவங்க, இந்த மாலை போடுறது, சால்வை அவர்களே எதுக்கலாம். ஆனால் இவர் அந்த வேலையை அங்கே பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே போய் ரீச் ஆனால் இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணால் தான் கட்சி கரெக்டாக போக முடியும். அதெல்லாம் இல்லை அப்படின்னா சிக்கல் வந்துடும். மீண்டும் ஒரு திமுக மாதிரி அது மாறும், அதிமுக மாதிரி மாறும், இந்த கட்சிகள் இருக்குல்ல அது மாதிரி மாறும். அப்போது இதெல்லாம் பண்ணணுன்னா கள ஆய்வு பண்ணுவாங்க. இப்போ விஜய் கட்சியிலையும் பண்ணுறாங்க, ஏடிஎம்கேல பண்ணுறாங்க. ஏடிஎம்கே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சியுடைய நிலை கீழே கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்குன்றது இப்போத்துலேருந்தே ஆரம்பித்தாதான் அடுத்த கட்டத்தை நகர முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்களை கண்காணிக்க சொல்ல, அவங்கள வச்சு தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் கண்காணிக்க சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி போயிட்டு இருக்க நிலையில இப்போ வந்துட்டு புகழேந்தி அவர் வந்துட்டு இபிஎஸ் ரொம்பவே விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு சர்வாதிகாரி கையில போயிருக்கு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறது சார்? சர்வாதிகாரம் என்றால் என்ன? எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்தி தான் பெருசா அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. ஜனநாயகத்தை மதிக்காதது சர்வாதிகாரம்னு வச்சுக்கலாமா? எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் ஏடிஎம்கில் இருந்தாங்க. அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர், இப்படி ஓடிட்டு இருந்தது. அதில் ஓபிஎஸ் பல பிரச்சனைகள் பண்ணார். அதிமுகவுடைய அடிப்படை அவைத்தலைவர், அவர் மாநாடு அது பொதுக்குழு கூட்டணும், பொதுக்குழு உறுப்பினர்களால் அதிகம் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர். அந்த இதெல்லாம் நீக்கிட்டாங்க, பழைய அந்த இதை நீக்கிட்டு பழைய பிரகாரம் பொதுச் செயலாளர்.
அவங்க வந்து கட்சிக்கு நியமனம் எல்லாமே பொதுச்செயலாளர் தான் அதிகாரம் அப்படின்னு ஒரு நிலமை. அதை இவர் பண்ணுறாங்க, அதிமுகக்குள்ளே பண்ணுறாங்க. அதுக்கு ஏகப்பட்ட தொல்லை கொடுக்குறாரு ஓபிஎஸ். கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாரு. பொதுக்குழு கூடுது. 2550 பொதுக்குழு உறுப்பினர்களில் 2500 பேரில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிறாங்க. ஒரு 50 பொதுக்குழு உறுப்பினர்கள் இது ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கிறாங்க. ஒரு 4 பேரும் 3 பேரும் எம்எல்ஏக்கள் இவரை ஓபிஎஸ் ஏற்றுக்கிறாங்க. மீதி இருக்கிற 60 சொச்சம் எம்எல்ஏக்கள் இவரை எடப்பாடி ஏற்றுக்கிறாங்க. எம்பிக்கள் இல்லை. ராஜ்யசபா எம்பி வந்து இவரெலாம் இருக்கார், நம்ம சிவி சாமி, இவங்களாம் வந்து எடப்பாடி தலைமை ஏற்றுக்கிறாங்க. அப்போ பெரும்பான்மைனா 49 51 இருந்தாலும் பெரும்பான்மை, 51 தான் பெரும்பான்மை. இங்கே 99 99% உறுப்பினர்களால், பொதுக்குழு உறுப்பினர்களால், கட்சியுடைய எம்எல்ஏ எம்பிக்களால் ஒருத்தரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் கட்சியை வழி நடத்துகிறார். அவர் எப்படி சர்வாதிகாரி ஆவார்? இவர் யார்? புகழேந்தின்றவர். அவர் ஏடிஎம்கில் கொஞ்ச நாள் இருந்தார், டிடிவிகிட்ட போனார், மறுபடியும் அப்படி வந்தார், ஓபிஎஸ்கிட்ட வந்தார், இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கார். அவர் வந்து ஜெயலலிதா இருக்கும்பொழுது இது கர்நாடகாவுடைய கட்சி நிர்வாகியாக இருந்தார், அதிமுக கிளை நிர்வாகியாக. அப்போ அவர் வந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கார். இவங்க வேலையே அதுதான். இந்த ஏடிஎம்கேக்கு எதிராக நீங்கள் உண்மையிலேயே ஏடிஎம்கே ஜெயிக்கணும், அம்மாவுடைய இது புரட்சி தலைவர்கள் இது ரெட்டை இல்லதுன்னா நீங்கள் ஜெயிக்கிறத தூரம் வேடிக்கை பாருங்கள். இல்லை இணைஞ்சிக்கிட்டு பண்ணணும். அதிமுகவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு செட்டு பழைய இவங்களெல்லாம் இணைச்சிக்கலான்றாங்க. எடப்பாடி போன்றவர்கள் இவங்களை இணைச்சிக்க விரும்பலை. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, கட்சிக்குள்ளே வந்த பிறகு கட்சிக்குள்ளே இருந்துட்டு உள் வேலை பார்க்குறது. இப்போ ஓபிஎஸ் வந்து பெரிய தலைவர்ன்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறாங்க. பெரிய தலைவர்னால் ஏன் அதிமுகவில் புறக்கணிக்கப்படுகிறார், ஏன் புறக்கணிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. சரி, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? அவர் தேர்தலில் எதாவது பண்ண முடிஞ்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியல. அப்போது ஓபிஎஸ்ன்றது ஒரு லிமிட்டட். இன்னும் நாம் பேசலாம், அவர் எப்படி வந்தார்னு எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். அப்போ அவருடைய பார்ட் அவ்வளோதான். அப்போ இவரை கொண்டு வந்து மறுபடியும் கட்சிகளை கொண்டு வரணும்னா அவருடைய முன்கதை பார்க்குறாங்க. முன்கதை பார்க்கும்போது அவர் திமுகவை வாழ்த்திக்கிட்டு, அதிமுகவுடைய பிரதான இதுவே திமுக எதிர்ப்பு தான். அப்போ நீங்கள் அதிமுகவில் இருந்துட்டு திமுகவை ஆதரிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதிமுக பலவீனப்படுத்துகிற வேலை. அந்த வேலை தானே 2 வருஷமாக நடந்தது. நீங்கள் என்ன சொன்னாங்க? எதிர்கட்சியாக செயல்பட முடியல அதிமுக. என்ன காரணம்? இந்த சண்டை பூச்சி. இந்த கேப்பில் தான் அண்ணாமலை பூந்தார். இப்போ புரியுதா? அப்போ அவங்கள வந்து சேர்க்காம இருப்போன்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போது இந்த ஒரு நம்ம புகழேந்தியோ இல்லை வேறு சில தலைவர்களோ விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. சர்வாதிகாரின்னு அது அவங்க கட்சிங்க. நீங்களாம் வெளியேற்றப்பட்டவர்கள். அந்த கட்சியை சர்வாதிகாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஏடிஎம்க்கு உள்ளே இருந்து சொன்னீங்கன்னா ஓகே, புரியுதா? சரி, சர்வாதிகாரம் தான் தலைமை தான் அப்படின்னு இயங்குனது பார்த்தா, இதே ஒரு ஜெயலலிதா தலைமை ஏற்றுட்டு அதிமுகவில் இருந்தவர் தானே. ஜெயலலிதா தலைமை எப்படி இருந்தது? மந்திரி எந்திரி. காலையில் எழுந்துச்சி வீட்டு வாசலில் பார்த்து போலீஸ் இருக்கா? ரைட். அப்போ நம்ம மந்திரி. கார் இருக்குது, போலீஸ் இருக்குது. இல்லைன்னா எந்திரி. அது எப்படி? அவங்க ஒரு தலைவி அவங்களுடைய சர்வாதிகாரமாக தானே இருந்தது. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் கட்சி வெயிட்டாக இருந்ததா? அன்றைக்கெலாம் கவனம் இருந்துட்டு இன்றைக்கி அப்படியே இருக்குது. அதனால் அது ஒவ்வொருத்தர் பேசுகிறதுக்கெலாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. இவங்க எல்லோருமே அதிமுகவை பலகீனப்படுத்துகிற வேலையை செய்கிறார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே சார், இன்னொரு கருத்து என்ன வச்சுருக்காரு அப்படின்னா, இது இபிஎஸ் பக்கம் இருந்து எந்த ஒரு நல்ல திட்டங்களும் வரவே இல்லை. இப்படி இருக்கும்போது சிஎம் எதுக்கு அவருக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அது எப்படி இபிஎஸ் கிட்டேருந்து நல்ல திட்டங்கள் வரலன்னா அவர் ஆட்சியில் இல்லையே. ஆட்சியில் இருக்கிறது இவர் தானே. அவர் ஆட்சியிலையா? இபிஎஸ் ஆட்சியில் இருந்தப்போ எந்த ஒரு நல்ல திட்டங்களும் வரலையா? அப்புறம் ஏன் இப்போ இருக்க சிஎம் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும்? நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. இப்போ அதிமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி மாறிடுவோம். ஆனால் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு கம்பேர் பண்ணால் பலரும் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கிற குறைகளுக்கு எதிராக, பல முறைகேடுகள் இதுக்கு எதிராகத்தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுவோன்னு பல விஷயங்கள் சொன்னீங்க. குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி அரசு ஊழியர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. உங்களை நாங்கள் சந்திக்கவே முடியல. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்களே வந்து எங்களெல்லாம் சந்தித்ததெல்லாம் இருக்குது. அப்போ உங்களை சந்திக்கணும்னா எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தான் முடியும்னா உங்களை நாங்கள் எதிர்கட்சி தலைவராக ஆக்கிடுறோம் அப்படின்னு அந்த அரசு ஊழியர்கள் இவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை ஆட்சியிலேருந்து இறக்க போகிறோன்னு அர்த்தம். அப்போ அரசு ஊழியர்கள் ஏன் கோபம் அடைகிறாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு திமுக சொல்லிச்சு. இன்னும் அரசு ஊழியர்களுக்கான பல விஷயங்கள் நாங்கள் பண்ணி தருவோம்.
போக்குவரத்து ஊழியர்கள் அதிமுக ஆட்சிக்கு எதிராக போராடினாங்க. எதுக்கு போராடினாங்க? ஓய்வூதியதாரர்களுடைய பண பலன்கள். இப்போ ரிட்டையர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு, பென்ஷன், மற்ற விஷயங்கள் எல்லாம் அது எதுவுமே கிடைக்காது. நீங்கள் ரிட்டையர் அப்படியே வீட்டுக்கு போகணும். அது எப்போ வரணும்னு தெரியாது. பல பேர் வாங்காமே செத்து போயிட்டாங்க. எங்கள் ரிட்டையர் ஆகிறோம், அந்த பணத்தை வச்சு குழந்தை கல்யாணம், படிப்பு செலவு ஏதாவது பண்ணல, ஒரு வீடு வீடு வாங்க ஏதாவது பண்ணணும்னா பணமே வரல, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், போராடுறேன், அதுக்காக நான் போராடுறேன், லாஸ்ட்டில் நான் அது கிடைக்காம செத்து போகிறேன், அது எவ்வளோ பெரிய கொடுமை. இதுக்கு இவர் என்ன பண்ணார்? முதலமைச்சர், நம்ம அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், நேராக போய் 100 நாளில் நம்ம ஆட்சி வருது, வந்த உடனே அவங்க அது குறையெல்லாம் தீர்த்து வைப்போம், நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கினார். இன்னை வரைக்கும் அவங்களுக்கு நடக்கலை. அவங்க இப்போவும் இந்த ஆட்சியிலும் போராடுறாங்க. இதே மாதிரி பல விஷயம் சொல்லலாம். மாணவர்களுக்கான லேப்டாப். இப்போ திராவிட இயக்கங்கள் உடைய சமூக நீதி திட்டங்கள் பார்த்தா பல்வேறு விஷயங்கள், அதில் முக்கியமானது கல்வி, இலவச கல்வி, மாணவர்களுக்கான இலவச சீருடை, இலவச காலணி, இலவச சைக்கிள், லேப்டாப்பு, இதெல்லாம். இந்த லேப்டாப் திட்டம் வந்து அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட போது அது கிராமத்து இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாசலை திறந்து வைத்தது. நீங்கள் லேப்டாப்போ இன்டர்நெட்டோ ஒரு குறிப்பிட்ட சாரருக்கே, குறிப்பிட்டவங்களுக்கு அப்படின்றப்போ நமக்கான சாதாரண அடித்தட்டு கிராமப்புற இளைஞர்கள், ஏழை மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த இது நகர முடியல. அப்போ இலவச லேப்டாப் அவங்களை நோக்கி வரும்பொழுது அதே நேரத்தில் தான் அந்த நெட்டு இதெல்லாம் ஃப்ரீயாக வருது. அது ரெண்டும் இணையும் பொழுது அவங்க அடுத்த கட்டத்தை நகர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பல குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக மாறி போயிருக்காங்க. அது காரணம் அந்த இலவச லேப்டாப் மூலிமா படித்து அவங்க ஐடி ஃபீல்டெல்லாம் போயிருக்காங்க. இது ஒரு புரட்சிகரமான விஷயம். இது தொடரணுமா வேணாவா? நீங்கள் இன்றைக்கி என்னென்னவோ சொல்கிறீங்க, ஆனால் லேப்டாப் எங்கே கொடுத்தீங்க? அந்த திட்டத்தையே விட்டுட்டீங்களே. இது மாதிரி நான் பல விஷயம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாணவர்களுக்கு 1000 ரூபா, புதுமை பெண்கள் திட்டம் 1000 ரூபா கொடுக்கணும். தாலிக்கு தங்கம், அதில் சில தாலிக்கு தங்கத்தில் சில நல்ல இதில் வந்து நீக்கிட்டீங்க, அதுக்கு பதிலாக 1000 ரூபா கொடுக்குறேன்றீங்க. அப்போது இந்த மாதிரிலாம் வரும்பொழுது இலவச இது அதே மாதிரி கல்வி கடன் ரத்து பண்ணுவோன்னு சொன்னீங்க. 35 வயசோ 32 வயசோ அந்த மாதிரி தான் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரத்துலாம் பண்ண முடியாது. அப்போ கல்வி கடன் வாங்கினவன் ஆகும், எதிர்பார்த்து ஓட்டு போட்டுவேன். அப்போ இந்த மாதிரிலாம் செய்யலைன்னா ஒருத்தர் கேட்பார், சுகாதாரத்துறை, கொரோனாவே எதிர்கொண்ட சுகாதாரத்துறை 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதிமுக அதை திறம்பட சமாளித்தது. அது திறம்பட அது போட்டு வைத்து அந்த பாதையில் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது வீரியமாக இருந்தது, சமாளிக்க முடிஞ்சது. அப்போது அது நீங்கள் என்ன சொன்னீங்க? மருத்துவ பணியாளர்களுக்கு, கொரோனாவில் ஒர்க் பண்ணவங்களாம் நான் வந்து அவங்கள நிரந்தரமாக்குறேன், நான் அவங்கள அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஒன்றுமே செய்யலை. ஆசிரியர்கள் போராட்டம் பெருசாக அதிமுக ஆட்சியில் இருந்தது. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆசிரியர்கள் வந்து நியமனம் நாங்கள் பண்ணுவோம், சம வேலை சம ஊதியம் கொண்டு வருவோம். இங்கே வந்து ஒன்றுமே பண்ணல. இப்போ இதெல்லாம் ஒரு இந்த குறையெல்லாம் இருக்குது, போராடிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், அவர் கேட்காம யார் கேட்பா? பக்கத்து மாநிலத்தில் யாராவது வந்து கேட்கணுமா? உங்களுக்கு எதிர்க்கட்சி அதிமுக, அவங்க தானே கேட்பாங்க. கண்டிப்பாக. கலைஞர் இருந்தப்போ, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ கலைஞர் தானே கேட்டுருந்தாரு. அன்றைக்கி இந்த கேள்வியை வச்சாங்க திமுகவில். தலைவரை நீங்கள் கேட்காதீங்க, அவங்க முதலமைச்சர், உங்களுக்கு அவங்க பதில் சொன்ன அவசியம் இல்லை அப்படின்னு. யார் பதில் சொன்னப்போ? அப்போ தானே பவர். எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டால் அது 10 சேனல் எடுத்து போடுவான். இன்றைக்கி கூட ஒரு அறிக்கை இப்போ வந்தது, கபட வேடதாரி ஏதோ ஒன்று போட்டு வந்தது. அந்த ஆசிரியர் இது பழைய ஓய்வூதிய திட்டம் இதெல்லாம் ஏன் பண்ணலன்னு ஒரு அறிக்கை வருது. நீங்கள் நான் அறிக்கை விட்டால் போடுவாங்களா? இவர் விட்டால் போடுவாங்க. இல்லை இப்போ விஜய் விட்டால் பெருசாக தூக்கிட்டு 4 நாள் சுற்றுவாங்க, டிபேட்லாம் போவாங்க. அப்போ அந்த பவர் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த இது. எதிர்க்கட்சி தலைவர்னா அவருக்கு 1000 டீட்டெயில் வரும், 1000 அதிகாரிகள், ஆட்சியில் இருந்தவர் அந்த அதிகாரிகள், இவங்கெல்லாம் தகவல் வரும். மாநிலத்தில் முழுவதும் இருந்து அதிமுகவில் திரட்டப்பட்ட தகவல்கள் அவர் கிடைக்கும். அப்போ அவர் கேள்வி கேட்குறாரு. அதை வந்து பதில் சொல்ல மாட்டேன் சொல்லுன்றது முடிவெடுக்க வேண்டியது முதல்வர், இல்லை துணை முதல்வர். நீங்கள் யார்? நீங்கள் யார்? உங்களுக்கும் திமுக என்ன சம்மந்தம் தெரியுதா? இந்த குரல்கள் எல்லாமே செட்டப் குரல்கள். இவங்க எல்லாம் நான் அடிக்க மாட்டேன், நீ அடி, நீ அடி, நீ அடின்னு அடிக்க விடுறது. நீங்கள் உண்மையிலேயே திமுக ஆட்சிக்கு எதிரானவர் தானே? நீங்கள் ஜெயலலிதா தலைமை ஏற்றுக்கிட்டவர் தானே? போலேந்தி சரி, அதிமுக வேலைக்கு நீங்கள் எல்லாம் வெளியில் இருக்கீங்க, ஆனால் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அதிமுகவை நீங்கள் எதை பார்ப்பீங்க? அப்புறம் நீங்கள் எப்படி வக்காலத்து வாங்குறீங்க? ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி அடிக்கிறது மூலிமா நாளைக்கு வேறு யாராவது வந்து கேள்வி கேட்கும்போது நான் சொல்லலையே, நான் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆன்சர் சொல்லிடலான்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா சார்? அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இந்த பாருங்கள், திமுக வந்து எவ்வளோ கௌரவமாக போகுது. இன்னொன்று, நாங்கள் வந்து பெரிய ஆலமர கட்சி, எங்கள் லெவலுக்கு விஜய்லாம் ஒரு ஆள் கிடையாது, எங்கள் லெவலுக்கு எடப்பாடிலாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் வந்து தவழ்ந்தபாடி, அவர் தவழ்ந்துட்டு போய் அமைச்சர் வாங்கினார். அந்த கட்சியே ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த கட்சி அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்குறது. இன்னொரு பக்கம் இந்த பாருங்கள், இவர் அடிக்கிறார், அவர் அடிக்கிறார், பொதுமக்கள்கிட்டையும் பத்திரிக்கை மற்ற பார்க்கும்பொழுது அதிமுக ஒன்றுமே இல்லை, எல்லாருமே அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை உருவாக்குறது. ஏன்னா வரலாறு என்ன, 77லேருந்து வருவோம், 71லேருந்து வருவோம்.
71 திமுக மிகப்பெரிய வெற்றி. எதிர்க்கட்சிகளே இல்லாமல் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்றா இருந்து சந்தித்த தேர்தல் 200 சில்லற சீட்டு திமுக. 77 அதிமுக வெளியே வந்துச்சு. எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சிட்டாரு. 48 சீட்டு. 80 ஆட்சியை கலைக்கிறாங்க. 48 சீட்லேருந்து திமுக 37 சீட்டாக குறைஞ்சிருது. 11 சீட்டு போயிடுது. 84 11 சீட்டு 12 சீட்டாக குறைஞ்சிடுறாங்க. அது வேறு காரணங்கள் இருக்கும். ஆனால் அதிமுக தொடராக ஆட்சி வருது. 89 எலெக்ஷனில் அதிமுக எம்ஜிஆர் மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது. டிஎம்கே ஆட்சி பிடிக்குது. அப்போ 77லேருந்து 89 வரைக்கும் திமுக நிலைப்பாடு என்ன? அப்போ நம்ம வந்து ஆட்சியிலே இல்லை, இந்த திமுக அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. 84லாம் 11 சீட்டு கலைஞர் தேர்தலே நிற்கல. சட்டசபை தேர்தலில் கலைஞர் நிற்காத ஆண்டு அதுதான். அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போன திமுக 89 ஆட்சி பிடிக்குது. 91 ராஜீவ் மரணம், திமுகவுக்கு எதிராக கிளப்பப்பட்ட அந்த விஷயங்கள், திமுக படுதோல்வி. அப்போவும் திமுக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறதா? அதிமுக இமாலய வெற்றி. 96 அவங்க ஆடின 5 வருஷம் ஆட்டத்துக்கு இவர் அமைச்ச கூட்டணிக்கு இவர் ரஜினிகாந்த் முதற்கொண்டு வாய்ஸ் கொடுத்ததுக்கு படுதோல்வி அதிமுக. ஜெயலலிதா 2 இடத்துல தோற்று போயிடுறாங்க. முதல்வர் வேட்பாளரை தோற்று போயிட்டாங்க. அப்போது 4 சீட்டு என்னமோ வந்தாங்க. திமுக மிகப்பெரிய இமாலய வெற்றி. 91 திமுக ஒன்றும் இல்லை. 96 திமுக இமாலய வெற்றி. 91 பெருசாக இருந்த அதிமுக 96 ஒன்றுமே இல்லை. ஜெயலலிதா விட்டு எல்லாரும் ஓடினாங்க. அன்றைக்கி 3 கரை வேட்டி கட்டுறதுக்கு எல்லாம் பயந்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு பெரிய பெரிய ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு எல்லாம் எகிரிச்சு. ராஜகண்ணப்பன் இருக்காரு, அவர்லாம் பெரிய ரைட் ஹேண்டு அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு. இது அவர் தான் முதல்ல எகிரினார். போய் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அது பண்ணார். அப்புறம் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணி நீங்கள் அமைச்சராக இருக்கார். அப்போது இதெல்லாம் எப்படி நடந்தது? இந்த இது வீழ்கிறதுனால இந்த கட்சி அவ்வளோதான். மறுபடியும் எந்திரிச்சு நின்னோன்னே அந்த மாதிரி ஒரு 4 வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஓட் பேங்க் அப்படி தானே இருக்குது. புரியுதா? அப்போ இவங்க வந்து எப்படின்னா, நான் திட்ட மாட்டேன், அவங்களாம் திட்டுவாங்க, இது ஒன்றுமே இல்லைன்னு உருவாக்குவாங்க. கூட்டணி மாறிச்சு வச்சுங்க சிக்கலாயிடும். அது இவங்க உருவாக்குற நரேஷனில் இவங்களே மாட்டிக்க கூடாதுன்றதான் திருப்பி சொல்கிறது. நமக்கு ஏடிஎம்கே டிஎம்கேலாம் நம்ம வந்து ஒரு அனலைஸ், இது இப்படி போனால் இப்படி வரும், இப்படி போனால் இப்படி வரும். அப்போ நீங்கள் ஒரு நரேஷனை உருவாக்குறீங்க. நாங்கள் தான் கூட்டணி கட்சி இல்லாட்டினாலும் நாங்கள் தான். நான் கொஞ்சம் பேசின பல பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் பார்த்து உருவாக்குன காங்கிரஸ் அது ஒரு கட்சியாக, எங்களுக்கு எத்தனை ஓட்டு இருக்குது, விசிக்கெல்லாம் ஒரு கட்சியான்னு பேசுகிறாங்க. திமுகலேயே சில பேர் இந்த எண்ணம் இருந்து கழட்டி விட்டாங்கன்னா நீங்கள் என்ன தனியாக எவ்வளோ வர முடியும்? அப்போ இந்த நரேஷனை இவங்களை அழிச்சிடும். இது இல்லை, களம் வந்து வேறு, கூட்டணி தான் நம்ம ஜெயிக்க வச்சுருக்குது. அப்போ இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. 2 வாசல் திறந்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் இறங்கி வந்து கலைஞர் பாணி இறங்கி வந்து ஒரு சீட்டை அதிகப்படுத்தி தக்க வச்சுக்கிட்டோன்னா இவங்க தடுமாறுவாங்க. விஜயாவே நிற்கிறாரு, ஏடிஎம்கே நிற்கிது. அப்படின்னா நீங்கள் கூட்டணி தக்க வச்சுன்னா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அப்போ அதில் மாறுதல் வராமல் இருக்கிறதுக்கு விஜய் வந்து ஏடிஎம் கூட போய் சேராமல் இருக்கணும், நம்மளும் கூட்டணி தக்க வைக்கணும்னா அப்போ கிளப்புறது தான் மீண்டும் பிஜேபியுடன் இவர்கள் போகிறார்கள். அதனால் நம்ம ஒன்றும் உறுதியாக சொல்லலை. ஆனால் இதுதான் இப்போத்தைய நிலைமைன்னு சொல்ல வரேன்.